வணக்கம். 150 கோடியில 250 கோடியில படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தியேட்டரையும் பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படி எல்லா தியேட்டர்லயும் இந்த தியேட்டர்ல 7 தியேட்டர் இருக்கு மால்ல அப்படின்னா 7 தியேட்டர்லயும் அந்த படம் தான். அங்க ஸ்கிரீன் 1, ஸ்கிரீன் 2, ஸ்கிரீன் 3 இருக்குனாக்கா அந்த 3 ஸ்கிரீன்லயும் இந்த படம் தான். வேற நமக்கு சாய்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 250 கோடி 550 கோடி அப்படின்லாம் போட்டு படத்தை எடுத்து நடிகர்களுக்கே கோடி கோடியா 110 கோடி 120 கோடி 130 கோடின்னு லாட்டரி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் படம் எடுத்து அந்த படம் குப்பையாகவோ அல்லது சுமாராகவோ இருந்து அந்த படத்துக்கு ப்ரமோஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட அளவுக்கெல்லாம் பண்ணி ஓட வச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் லப்பர் அப்படிங்கிற ஒரு படத்தை திரும்ப 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 செவுத்துல அடிச்ச பந்து திரும்பி நம்ம கைக்கு வருதுன்னு சொல்றது போல திரும்ப திரும்ப லப்பர் பத்தை பத்தி ஸ்லாகிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் தோணுது. திரும்ப திரும்ப படமும் பார்த்துருக்கேன். நான் 3-4 தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ்நாட்டில் பல தேட்டர்ல லப்பர் பந்து திரையிடப்பட்ட தேட்டர்கள்ல இருந்து இன்னும் படத்தை தூக்கல. அநேகமாக வேட்டையன் வரைக்கும் இந்த படம் ஓடிட்டு தான் இருக்க போகுது. இந்த வாரமும் கலெக்ஷன் ஃபுல்லு. நேற்றுக்கு என் பையன் குரோம்பேட்டையில் வெற்றியில் போய் படம் பார்த்துட்டு அப்பா ஹவுஸ்ஃபுல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எஸ்ஆர்கேலே அப்படிதான் கூட்டம் நிரம்பி வழியுது. செங்கல்பட்டு எஸ்ஆர்கே தேட்டர்லையும் லப்பர் பந்து திரைப்படம். ஒரு லப்பர் பந்து காஸ்ட்லியான ஒரு லப்பர் பந்து வாங்கினாலும் கூட என்ன எவ்வளோ செலவாயிட போகுது? கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாயில ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட தெலுங்குல பலகம் அப்படின்னு ஒரு படம் 4 கோடி ரூபாயில படம் எடுத்து கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் அடைஞ்சுது. பயங்கர ஹிட் அந்த படம். ஓடிடியில பலகம்னு ட்ரை பண்ணி பாருங்க வரும். அதே போல லப்பர் பந்துங்கிற ஒரு திரைப்படம் வாழ்வியலை சொல்லுது, நிஜத்தை சொல்லுது, யதார்த்தத்தை சொல்லுது, சாதி அப்படிங்கிற விஷயத்த நேரடியா சொல்லாம சொல்லுது. இது மாதிரி அந்த படத்துக்குள்ளார பெண்ணிய சிந்தனைகளா இருக்கட்டும், சாதிய வர்க்க பேதங்களா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட் மேல கொண்ட காதலா இருக்கட்டும், போன ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு உண்டான இடைவெளியா இருக்கட்டும்னு லப்பர் பந்துல புகுந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த தம்பி இளம் இயக்குனர். 34 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே போல தன்னுடைய முதல் படம் அந்த படத்துல அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அறிமுகமான ஹரிஷ் கல்யாணுக்கு இதே அன்பு கதாபாத்திரம் இந்த படத்துல கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ஹரிஷ் கல்யாண் அடைந்திருக்கிற உயரம் எங்கேயோ போயிடுச்சு. வெறும் 70 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ ஹரிஷ் கல்யாணுடைய படம் இன்னைக்கு 25-26 கோடிக்கு மேல வசூல் அடைஞ்சிருக்குங்கிறதே தமிழ் சினிமாவினுடைய ஆரோக்கியமான ஒரு விஷயமா, பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரத்தம் மூஞ்சில தெரிக்கல, கைய வெட்டல, காலை வெட்டல, கொலையை பண்ணி தலையை தூக்கி அங்க போடல, இங்க போடல, அது பண்ணல, இது பண்ணல, கற்பழிப்பு கிடையாது, ரேப் சீன் கிடையாது, பெண்ணை கடத்துறது, சைக்கோ கில்லர் எதுவுமே இல்லாம ஒரு டீசென்டான படம். அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கண்மணி அன்போடு காதலன் நமக்குள்ளார எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து சிலிர்க்க வச்சுதோ அதே போல நீ பொட்டு வச்ச அப்படிங்கிற அந்த பாட்டு அன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பை கொடுத்துச்சோ அதை விட ஒரு சிலிர்ப்பை இன்னைக்கு நமக்கு இந்த படத்தின் மூலமா கொடுத்துருக்கு. கேப்டனை இன்னமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணங்கள். கங்கை மரன் சார் எழுதி இளையராஜா சார் இசையமைச்சு அந்த பாட்டு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு 2K கிட்ஸ் காலர் டியூனா வச்சிருக்காங்க அந்த பாட்டை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படத்தை எடுக்க முடியுமா? முடியும். நல்ல படம் எடுக்க முடியுமா? முடியும். எல்லா ரசிகர்களையும் திருப்திப்படுத்த முடியுமா? முடியும். அதெல்லாம் தாண்டி படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருக்குமா? இருக்கும். வசூலை தருமா? தரும். இதுக்கு எல்லாம் ஆகச்சிறந்த உதாரணம் இந்த 2024ஆம் ஆண்டுல வந்த மிக முக்கியமான படங்கள்ல லப்பர் பந்துங்கிறத தனித்துவமான படம் அப்படின்னு சொல்லுவேன். லப்பர் பந்து படத்தை தயவு செய்து தியேட்டர்ல மிஸ் பண்ணாம போய் பாருங்க. அது ஒரு ஃபீல் குட் மூவி. நம்மளுடைய உணர்வுகளை ரொம்ப அழகா உசுப்பி விடுகிற, திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு அட்டகாசமான திரைப்படம். லப்பர் பந்து பார்த்துட்டீங்கன்னா அதுல ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்த இயக்குனர் செதுக்கி இருக்கிற விதத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது? கெத்தா, அன்புவா? அதையும் பகிர்ந்துக்கங்க. வணக்கம்.